நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்குது, வேட்டையன் படத்தோட ஹைப் வந்து கூட்டி இருக்குதா இல்லை ஸ்லோ டவுன் பண்ணியிருக்குதா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ட்ரெய்லரோட ஆரம்பத்தில் வந்துட்டு தொடர்ச்சியாக குற்றங்கள் நடக்கிற மாதிரி காண்பிக்கப்படுது. ஸோ இந்த குற்றங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வெகுண்டெழுந்து போராடுறாங்க. ஸோ அவங்க வந்து குற்றவாளிகள் எல்லாம் என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. போலீஸ்காரர்களும் வந்துட்டு குற்றவாளிகளை என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு 3 வாரம் தேவைப்படும். அதுக்குள்ளே வந்துட்டு எல்லாரையும் என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. 3 வாரம்லாம் தேவைப்படாது, 3 நாட்கள் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மாசான என்ட்ரி கொடுக்குறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ அந்த ஒரு ஃப்ரேம் வந்து செம மாசா இருக்குன்னு சொல்லணும். சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அந்த மாதம் வந்து கச்சிதமாக பொருந்து போயிருக்காரு. என்கவுண்டருக்கு எதிரான ஒரு அதிகாரியாக வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து வராரு. அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து சட்டத்தின்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அதிகாரத்தின்படி அவங்களுக்கு வந்து என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ரஜினிகாந்த் அவர்கள் நினைச்சபடி என்கவுண்டர் பண்ணாரா இல்லை அமிதாப் பச்சன் நினைச்சபடி சட்டத்தின்படி தண்டனை வாங்கி கொடுத்தாரா அப்படின்றத பற்றி தான் இந்த கதையை வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இயக்குனரோட பார்வை வந்து என்கவுண்டருக்கு எதிராக தான் இருக்கும் இறுதியில் அப்படின்ற மாதிரி தான் வந்து ட்ரெய்லர் வந்து நமக்கு காண்பிக்கிறது. கடந்த மாதம் வெளியான ப்ரிவியூ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரிவியூவில் வந்து யாருக்குமே வந்து பெருசாக வசனங்கள் இருக்காது. ஸோ அதுக்கு நேர்மாறாக வந்து இந்த ட்ரெய்லர் வந்து இருக்குது. ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்கள் எல்லாமே ரொம்பவும் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஸோ குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா அமிதாப் பச்சன் அவர்களோட ஜஸ்டிஸ் டிலேடு, ஜஸ்டிஸ் டினைடு, ஜஸ்டிஸ் ஹரீடு, ஜஸ்டிஸ் பரீடு. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா தாமதமான நீதி, மறுக்கப்பட்ட நீதி, விரைவான நீதி, புதைக்கப்பட்ட நீதி. அதுதான் இதோட அர்த்தம். ஸோ அடுத்து வந்துட்டு ராணா ரகுபதி பேசுகிற நேரத்தோட அருமை தெரிஞ்சவங்க தான் சாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு வசனம். அந்த வசனமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பகத் பாசி சொல்கிற வசனமான திருடன்னா வந்துட்டு முகமுடி அணிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, மூளை இருந்தாலே போதும் அப்படின்ற வசனமும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன் சொல்கிற வசனமான அநீதியை நீதியால் தான் வெல்ல முடியும், இன்னொரு அநீதியால் கிடையாது அப்படின்ற வசனம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் சொல்கிற வசனமான அநியாயம் பண்ணும்போது போலீஸ் அமைதியாக இருக்கிறதோட அதிகாரத்தை கையில் எடுக்கலாம், தப்பில்லை ஜெட் சார் அப்படின்னு சொல்கிற வசனம். அந்த வசனமும் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா வசனங்கள் மட்டும்தான் சிறப்பாக இருக்கா, வேறு எதுவும் சிறப்பாக இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது. சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்து செதுக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லணும். ஓப்பனிங் ஃப்ரேம் பற்றி சொன்னேன். அதுக்கப்புறம் கார் ஓப்பன் பண்ணி வர மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேமில் வந்து ஒரு விண்டேஜ் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்த மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வந்து சிறப்பாக இருக்குது. அதுக்கு வந்துட்டு எதிரிகள் அடிக்கிற ஒரு ஃப்ரேம், அந்த ஃப்ரேமும் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்து செதுக்கியிருக்காரு ஞானவேல் அப்படின்னே சொல்லணும். ஒரு மாசன் கிளாஸ் ரெண்டும் கலந்த மாதிரி இந்த ட்ரெய்லர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ மியூசிக்கை பற்றி சொன்னோம்னா மியூசிக்கில் வந்து ரொம்ப அடக்கி வசிச்சிருக்காரு அனிருத். ரொம்ப ஹைப் கொடுக்க வேணாம், ஹைப் கொடுத்தா வந்து படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு டிராபேக் ஆகிடும் அப்படின்றத வந்து யோசிச்சு ஒரு நார்மல் ஹைப்பே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு ப்ரீவியூ வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ட்ரெய்லர் வந்துருக்கு. ஸோ ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஸோ இதை விட ஆப்போசிட்டாக வந்து படம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியும் வந்து தோணுது. ஸோ மொத்தத்தில் ஞானவேல் வந்து இந்த படத்தை எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தா என்கவுண்டருக்கு எதிராக தான் ஒரு கருத்தை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கவுண்டருக்கு ஆதரவாக வந்து அவரோட கருத்து இருக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து சொல்ல வருது. அப்படி தான் வந்து நமக்கு வந்து கன்வே ஆகுது. இந்த ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஒரு வழியில் சொல்லலாம். ஒரு ப்ரோ என்கவுண்டரில் இந்த ட்ரெய்லர் வந்து ஆரம்பிச்சு என்கவுண்டருக்கு எகென்ஸ்டாக வந்து முடியுது. அப்படி தான் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹைப்பு கொடுத்துருக்குதா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய ஹைப்பை வந்து கொடுக்கல. அதே மாதிரி வந்து ரொம்ப ஸ்லோ டவுனும் பண்ணலை, ரெண்டுமே பண்ணலை. ஒரு நார்மலான ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஸோ பெரிய அளவோட ஹைப்லையும் வராதிங்க, ரொம்ப லோவாகவும் போகாதீங்க, ஒன்றுமே இருக்காது அப்படின்ற மாதிரியும் போகாதீங்க. ஸோ நார்மலாக வாங்க, படம் வந்து உங்களை திருப்திப்படுத்தும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் இந்த ட்ரெய்லர் மூலம் ஞானவேல் அவர்கள் வந்து சொல்ல வராரு. ஸோ அப்படி தான் வந்து எனக்கு வந்து கன்வே ஆகுது. ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து உங்களுக்கு வந்து எப்படி கன்வே ஆச்சு, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சா இல்லை ரொம்ப லோவாக இருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட இந்த ரிவ்யூ வந்து பிடிச்சிருந்துச்சா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.